நம்ம சுல்தான் மேடம் இருக்காங்கள, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு ஒரு வயசானவங்க அவங்கள காலேஜில் வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அது எதுக்கு வந்திருந்தாங்கனாக்கா, அந்த வயசானவங்களுக்கு வந்து 3 பொம்பளை பசங்களாம். அவங்க வீட்டுக்கார் மிலிட்ரி ரிட்டைர்மெண்ட் ஆனாரா இறந்துட்டாரா சரியா அதை நான் கவனிக்கல. அதில் வந்த பணத்தில் அவங்க 3 அடுக்கு வீடு கட்டி 3 பசங்களும் கொடுத்துருக்காங்க. வயசான காலத்தில் அந்த பசங்க என்ன பண்ணிங்க, 3 பொம்பளை பசங்களும் அவங்க அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சாவக்கூடிய நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம எதுக்கு இது இருக்கணும், இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த மேடம் பேச்சு கேட்டிருக்காங்க, சுல்தான் மேடம் பேச்சு கேட்டிருக்காங்க. பேச்சு கேட்டு நீட்டாக போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு அவங்க அந்த கேஸில் ஜெயிச்சிட்ருக்காங்க. ஜெயிச்சு அந்த பசங்களை 3 பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு 2 ஃப்ளோரை வாடகை விட்டுட்டு, ஒரு ஃப்ளோரில் வந்து இவங்களுக்கு டைலரிங் தெரியும் போல இருக்குது. ஒரு ஃப்ளோரில் வந்து இவங்க வந்து தையல் மிஷின் போட்டு தைச்சின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மேடம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்புறம் நிறைய விஷயம் அது சொல்லினே போகலாம். பார்த்துட்டு ஜாக்கெட்லாம் தைச்சி கொடுத்துருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, எந்த வயசானாலும் என்ன மாதிரி கஷ்டத்துலேயும் தைரியத்தை கைவிடக்கூடாது. 1. 2வது, எப்போவுமே நம்மளால் என்ன அடுத்தது செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கணும். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படி தான் யோசிக்கணுமே கண்டி, ஐயோ இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அவ்வளோ என்றைக்குமே அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அந்த வயசான காலத்தில் இது இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே வந்து ஒரு சொல்லு தான் மாற்றும். அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சொல்லு தேவைப்படும். நான் சொல்கிறது கூட யாருக்குன்னா தேவைப்படலாம்ல, அதுக்காக இந்த வார்த்தை சொன்னேன்.